ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜ்ஜு கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபி. இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம வாழைக்காய் தாங்க எடுத்திருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் அண்ட் ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் ரெண்டுமே எடுத்திருக்கோம். இது வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நான் 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இது குக்கரில் சேர்த்து தான் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மல் பாத்திரத்தில் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5லேருந்து 6-7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வந்துடும். இது இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே பேனை வச்சுட்டு திரும்பவும் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பாதி பெரிய வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 5-6 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரெண்டுக்குமே காரமாக தாங்க இருக்கும். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் தேங்காய். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வாழைக்காய் ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தோலை எடுத்துகிட்டு திரும்பவும் அதே பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்காக 2-3 பாத்திரம்லாம் நம்ம சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 விசில் விட்டு எடுத்துமே எனக்கு வாழைக்காய் ரொம்ப நல்லா மேஷ் ஆகி வரல. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மசாலா அரைக்கும் போது லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வாழைக்காய் நல்லா மேஷ் ஆகி குழன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் மசாலாவில் தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு பிசைஞ்சு வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வாழைக்காய் திக்காக இருந்ததுனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து மசாலாவை இந்த அளவுக்கு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்திருக்கேன். இப்போ ரெண்டையுமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கையில் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நான் கோலா உருண்டைங்கிறதுனால இந்த மாதிரி உருண்டையான ஷேப்பில் எடுத்துக்கிறேன். நீங்கள் எல்லாமேத்தையுமே எடுத்து ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 பை 1 இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துன உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இது நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகி வரும் இல்லைங்களா? அப்போ சட்டகம் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உடஞ்செல்லாம் போகாது. இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுறதுனால ஒரு 5-6 நிமிஷம் போல் டைம் எடுக்குங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சமாக கலர் நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சட்டகம் சேர்த்து நல்லாவே எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளேயுமே நல்லா வெந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. நான் இது ஃபஸ்ட்டு பேட்சில் தாங்க இது போட்டிருக்கேன். இது எடுத்ததும் போக இன்னும் நிறையவே நமக்கு வாழைக்காயோட மாவு நிறையவே இருக்குங்க. அதாவது 2 வாழைக்காய் எடுத்ததுன்னா 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நல்லாவே திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கோலா உருண்டை கிடைக்குங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான கோலா உருண்டை நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஆகவல்ல ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.